ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் அந்த வீடியோவில் 20 ஜூன் 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, யூஎஸ் மார்க்கெட் எதுக்காக மிக்ஸ்டாக க்ளோஸ் ஆச்சுது, கோல்டு எவ்வளோ ரேலி ஆச்சுது, இது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 51 பாயிண்ட் ரேலி ஆகிருந்துச்சு. ஸோ நிஃப்டி பயங்கரமாக ஒலட்டைலாக தான் இருந்துச்சு த்ரூ அவுட் த டே. அப்புறம் எண்டாகிறப்போ பார்த்திங்கன்னா ஒரு 51 பாயிண்ட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்குது. எஃப்ஐஸ் இன்றைக்கும் பை சைடில் தான் இருந்தாங்க. அதுவும் ஒரு காரணம் நிஃப்டி இந்த அளவுக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனதுக்கு. அப்புறம் கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 34 பாயிண்ட் பாசிட்டிவாக காட்டுது. ஸோ மார்க்கெட்டு நாளைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸில் பார்த்தோம்னா ஹிண்டாலுக்கு டாப் கெய்னர்ஸில் ஃபஸ்ட்டு இருக்குது. ஒரு 14 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. ஸோ அதாவது ஆதித்ய பிர்லா குரூப் ஒரு 125 கோடி விராட் கோலியோட ராங் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆதித்ய பிர்லா குரூப்பில் இருக்கிற டிஎம்ஆர்டபிள்யூ அப்படிங்கிற கம்பெனி தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஆதித்ய பிர்லாவோட மற்ற ஸ்டாக்ஸான ஹிண்டால்கோ, கிராசிம் எல்லாமே கொஞ்சமாக ரேலியை கொடுத்துச்சு. அப்புறம் பிபிசிஎல் பார்த்திங்க அப்படின்னா டாப் கெய்னர்ஸில் தேர்ட் இருக்குது. ஒரு 10 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. ஸோ இது எதனாலும் பார்த்தோம் அப்படின்னா பிபிசிஎல் போனஸ் கொடுக்குறாங்க. அதாவது 1:1 அந்த ரேஷியோவில் அவங்க போனஸ் கொடுக்கறதுனால பிபிசிஎல் ரேலி ஆகிருக்குது. பிபிசிஎலோட இந்த போனஸ்க்கான எக்ஸ் டேட்டு பார்த்திங்கன்னா 21 ஜூன், அதாவது வெள்ளிக்கிழமை. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஹீரோ மோட்டோகார்ப் ஃபஸ்ட்டு இருக்குது. ஒரு 143 பாயிண்ட் விழுந்துருக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இது 52 வீக் ஹையில் இருந்துச்சு. அப்போ ப்ராஃபிட் புக்கிங் 1 வீக்காக நடந்துகிட்ருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் செகண்ட் பார்த்திங்கன்னா சன்ஃபார்மா இருக்குது. ஒரு 33 பாயிண்ட் விழுந்துருக்குது. சன்ஃபார்மாவோட தாத்ரா யூனிட்டில் யூஎஸ்எஃப்டியை ஒரு வார்னிங் லெட்டர் கொடுத்துருக்குறாங்க அந்த யூனிட்டுக்கு. ஸோ இந்த நியூஸ்னால் சன்ஃபார்மா ஒரு 33 பாயிண்ட் விழுந்து டாப் லூசர்ஸில் செகண்ட் இருக்குது. அப்புறம் மஹேந்திரா பார்த்திங்கன்னா ஒரு 52 பாயிண்ட் விழுந்துருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி இதுவும் 52 வீக் ஹையில் இருந்துச்சு. 2 நாளாக ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்துட்டுருக்குது. மஹேந்திரா பார்த்திங்கன்னா டாப் லூசர்ஸில் தேர்ட் இருக்குது. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 415 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. 4வது கண்டினியூஸ் டேவாக இவங்க பை பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் பாசிட்டிவாக டேர்ன் ஆனது மார்க்கெட்டுக்கு ரொம்பவே பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்குது. மார்க்கெட் ஓரளவு பாசிட்டிவ் சைடில் இருக்கிறதுக்கு, அதாவது 23,000க்கு மேலே இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எஃப்ஐஎஸோட இந்த மிகப்பெரிய பை தான். டிஏஎஸ் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3 நாளாக பை பண்ணிகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி செல் தான் பண்ணியிருந்தாங்க. ஒரு 325 கோடிக்கு அவங்க ப்ராஃபிட் புக்குக்காக செல் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் யுஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் ஒரு 299 பாயிண்ட் ரேலி ஆயிருந்துச்சு. S&P 500 ஒரு 13 பாயிண்ட் விழுந்துருந்துச்சு. நாஸ்டாக் ஒரு 140 பாயிண்ட் விழுந்துருந்துச்சு. யுஎஸ் மார்க்கெட் இந்த அளவுக்கு மிக்ஸ்டாக க்ளோஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டவ்வில் சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்புறம் ஐபிஎம் இந்த 2 ஸ்டாக்குமே நல்லாவே ரேலியை கொடுத்துட்ருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா டவ் நல்லா ரேலி ஆச்சுது. ஒரு 300 பாயிண்ட்டு கிட்ட ரேலி ஆச்சுது. ஆனால் என்விடியா 2 நாளைக்கு முன்னாடி வேர்ல்டுலேயே மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனியாக மாறிச்சுது. அதாவது மைக்ரோசாஃப்டையும் அது ஓவர்டேக் பண்ணி வேல்யூவில் அது ஃபஸ்ட்டு கம்பெனியாக வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனியாக மாறிச்சுது. இப்போ பார்த்திங்கன்னா அதில் ப்ராஃபிட் புக்கு நடந்துகிட்ருக்கிறதுனால கணிசமான அளவுக்கு அது விழுந்துருக்குது. அதனால் S&P 500 அப்புறம் டவ் ரெண்டுமே நெகட்டிவ் சைடில் தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆச்சுது என்விடியாவோட அந்த ப்ராஃபிட் புக்கிங்னால். அதனால் யூஎஸ் மார்க்கெட் ஒரு மாதிரி மிக்ஸ்டாக க்ளோஸ் ஆச்சுது. அப்புறம் கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு 30 பாயிண்ட் ரேலியாக இருக்குது. கோல்டு ஃபியூச்சர் வேர்ல்டு மார்க்கெட்டில் 2373 க்ளோஸ் ஆச்சுது.
இதுக்கு முக்கியமான காரணம் ரீசெண்டாக யூஎஸில் ஒரு எக்கனாமி டேட்டா வந்துச்சு. அந்த எக்கனாமி டேட்டா பார்த்திங்கன்னா ரொம்பவே வீக்காக இருந்துச்சு. இது வந்து ஃபெட்டோட அந்த ரேட்டு கட் பண்ணுற ஸ்டெப்ஸுக்கு வந்து ரொம்பவே ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ அதனால் மறுபடியும் ரேட் கட் பண்ணுற ஹோப் வந்து கொஞ்சமே இன்க்ரீஸ் ஆனதுனால கோல்டு வந்து இந்த அளவுக்கு ரேலி ஆகிருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.